தனியரசு இதை இப்போது இருக்கக்கூடிய இந்த காலச்சூழல் அப்படிங்கிறது யாருக்கு சாதகமானதாக இருக்கு? ஏன்னா ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில பயணித்துக் கொண்டிருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த கட்சிகள் இன்றைக்கு நட்டாவை வரவேற்பதில் தொடங்கி இந்த பொதுக்கூட்டத்திற்கு பின்னதான ஒரு ஆலோசனை கூட்டத்திலும் கூட அவங்க எல்லாம் பங்கேற்க போறாங்க, பேச போறாங்கன்னும் போது அவர்கள் அந்த கூட்டணியில தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா ஒருபுறம் அதிமுக காத்து கொண்டிருக்கிறது யார் வருகைக்காக? இல்ல இதுல ஒரு மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் பொன் வில்சன் அண்ணன், நீங்க கேட்ட சரியான கேள்வி கேட்டீங்க. அதாவது அதிமுக வலிமை இழந்த நிலையில தான் ஏற்கனவே தேசிய கூட்டணியில இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த இயக்கங்கள் எல்லாம் இப்ப எடப்பாடியை நம்பி அதிமுகவின் பக்கம் சேராம 2 பேரும் இணைந்து ஒன்றுபட்ட, அதாவது பாஜக அதிமுக நாம எல்லாம் ஒரு அணியில போட்டியிடுவதுதான் சிறந்ததுங்கிற கருத்தை தொடர்ந்து அவங்க எல்லாம் பதிவு பண்ணதாக நம்ம கூட்டணி கட்சியினுடைய பட்டியலை நீங்க பதிவு பண்ணி கேட்டீங்க. அண்ணன் சொன்னாரு அதிமுக பலகீனப்படலை, அவங்க 2 பேரும் இணக்கமா நட்பா பழகினதுனால அவங்களால வெளிப்படையா பேச முடியலன்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்தது சொன்னாரு தேர்தலில் கட்சிகளுக்கு நோக்கம் வெற்றி தான் சொன்னார். அப்ப கட்சிகளுக்கு நோக்கம் வெற்றி தான்னா இப்ப ஒரு அணியை சார்ந்து இவர்களால உறுதியா பயணிக்க முடியாததுக்கு எது காரணம் என்றால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமையிலான அதிமுக வலிமை இழந்து நம்பிக்கை இழந்திருப்பதுதான் இதற்கு காரணம். குறிப்பா தமிழ்நாட்டுல பாஜக வலிமை இல்லாத தமிழ்நாட்டுல பாஜகவின் அணியில் அல்லது பாஜக அதிமுகவோடு உறவை பராமரித்தால் தான் நாங்கள் உங்களோடு வருவோம் என்று விலகி நிற்கிற தமிழ்நாட்டினுடைய மாநில கட்சிகள். இப்ப நீங்க ஏற்கனவே பட்டியலிட்ட டாக்டர் நம்ம கிருஷ்ணசாமியா இருந்தாலும், ஜான் பாண்டியனா இருந்தாலும், நம்ம ஏசி சமூகனா இருந்தாலும், இவங்க எல்லாருமே மாநில கட்சிகள். இன்னும் சொல்ல போனா அவர்கள் எல்லாம் திராவிட கருத்தியலை தழுவி அதிமுக திமுக என்கின்ற 2 கூட்டணியின் தலைமையில் தேர்தலை சந்தித்தவர்கள் அல்லது அரசியல் பயணத்தை தொடர்கிறவர்களே கூட இதற்கு நேர் மாறான தேசிய தலைமையை அல்லது திராவிட கருத்தியலுக்கு அல்லது மாநில உரிமைகளுக்கு எதிரான பாஜகவின் அந்த ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே விநியோகம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, கலாச்சாரம் என்கின்ற தமிழ்நாட்டினுடைய அல்லது மாநில உரிமைகளுக்கான நேர் எதிரான தேசிய கட்சியோடு போய் அவர்கள் வரவேற்கிறார்கள் அல்லது உறவு பாராட்டுகிறார்கள், நட்பு பாராட்டுகிறார்கள் என்று தேசிய தலைவர் அண்ணன் நட்டாவை போர் அவர்கள் எல்லாம் சந்தித்து மகிழ்கிறார்கள் அல்லவா? அப்படின்னா நீங்க எடப்பாடி போறாரு, எந்த விமான நிலையத்துக்கு போய் இந்த தலைவர்கள் பார்க்கல. அதுலதானே திரு வில்சன் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கிறார். இந்த தேர்தல் அப்படிங்கிறது பாராளுமன்ற தேர்தல். இந்த தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியோடு 2 பக்கமும் உறவு நல்லிணக்க உறவா இருக்கும்போது நாடாளுமன்ற தேர்தலுக்காக அவர்கள் பாஜகவோட பயணிப்பாங்க. அதுவே சட்டமன்ற தேர்தலாக வந்தால் அவர்களுடைய முடிவு மாறலாம். ஏன் இந்த தேர்தலிலேயே கூட இன்னும் காலம் இருக்கு, அவங்க முடிவு மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிறாரு. அதே பொன் வில்சன் இப்ப பாஜக என்ன முழக்கம் வைக்கிறாங்க? 2026 அண்ணாமலை தான் முதலமைச்சருங்கிறாங்க. அப்ப நீங்க அண்ணாமலை இப்ப அப்படியாவது நீங்க இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற ஏற்கனவே இருந்த தலைவர்கள் இப்போ நட்டாவை போய் பாக்குறவங்க, நடைபெற இருக்கின்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என்பதனால் அவர்கள் பாஜகவை அல்லது மோடியை மோடி மீது பாசமா இருக்கிறாங்கன்னு அண்ணா சொல்றாருல. அப்படின்னா அடுத்த தேர்தல் 2026 அண்ணா எடப்பாடி அவர்களை நாங்க இப்ப மோடி ஆதரிக்கிறோம், 2026 உங்களை முதலமைச்சராக்கிறோம்னு சொல்லலையே. ஏன்னா பாஜகவே தேர்தல் விவகாரங்கள்ல தேர்தல்ல கூட்டணி விவகாரங்கள்லயோ அல்லது மற்ற விஷயத்திலயோ ஒரு நாளே ரொம்ப அதிகமானது அப்படின்னும் போது கிட்டத்தட்ட இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கு. 2 ஆண்டுகள்ல என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னும் போது நம்ம ஏன் இப்பவே அதற்கான ஒரு முன்னோட்டத்தை பேசணும்னு கேக்குறாங்க. ஐயா பலவேளையா, இப்ப எடப்பாடிக்கு என்ன சிக்கல் தெரியுமாயா? 2026 அண்ணாமலை முதலமைச்சர்னு சொல்றதுனாலதான் எடப்பாடியால பாஜகவோடு அல்லது அண்ணாமலையோடு இணைந்து இந்த பாஜக அதிமுக உறவு துண்டித்ததற்கு எது முதல் காரணம் என்றால், இவர்கள் அடுத்த சட்டமன்ற தேர்தலிலேயே பாஜக தான் ஆட்சிக்கு வருங்கிறார். இன்னைக்கு நட்டாவோட பேச்ச பாருங்க, அதிமுகவை விமர்சிக்கவில்லை, முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே குறிவைத்து தாக்குகிறார். அது மட்டுமல்ல, அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா பெருநகரங்களையும் பாஜக வளைத்து விட்டது. எஞ்சி இருக்கிற தென் மாநிலங்களில் இருக்கிற ஒரு சில முக்கியமான பெருநகரங்களில் சென்னை ஒன்று. சென்னை வெள்ளத்திலிருந்து மீள வேண்டும் என்றால், மழையின் அல்லது அச்சத்திலிருந்து மீள வேண்டும் என்றால் நீங்கள் பாஜகவை ஆதரிக்க வேண்டும்,
பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு இதெல்லாம் நிவாரணம் கிடைக்கும்ங்கிறாங்க. அப்ப சென்னையில் நீர் வடிதல் உட்பட சென்னையை ஒரு வளர்ந்த பாதுகாப்பான நகரமாக மாற்றுவதற்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அது சாத்தியம் என்று நட்டா பேசுகிறார். அப்புறம் நீங்க அடுத்த 2026 தேர்தலில் எடப்பாடி முதலமைச்சர் ஆவாருங்கிறது முரண்பாடு. நம்ம சொல்றோமே, அதுக்கு இன்னும் காலம் இருக்கு. நம்ம அது ரொம்ப ரொம்ப ப்ரீமெச்சூர்டா அது பேச வேண்டாம். இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கே பேசுவோமே. பரவாயில்ல, சரி, நல்லதையா. இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் அதாவது மோடியை பிரதமராக்குவதுதான் எங்களுக்கு விருப்பம்னு ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி அண்ணா, இப்ப எல்லாரும் தாமரை சின்னத்தெல்லாம் போட்டியிடணும். ஏசி சண்முகன் களத்துக்கு போய் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கிறாரு. அண்ணாமலை வேட்பாளரை அறிவிச்சிட்டாரு. இப்ப ஏசி சண்முகன் வந்து ஒரு படுத்த திராவிட இயக்கத்திலிருந்து பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் காலத்திலிருந்து பற்றி வழிவந்த ஒருவரே கூட இப்பொழுது தாமரை சின்னத்தை, அதாவது இரட்டை இலை சின்னத்தை விட தாமரை சின்னத்தின் மீது அவர் கொண்டிருக்கிற இந்த பற்று இருக்கு பாத்தீங்களா, பாசம். இதுதான் தமிழ்நாட்டுக்கு நேர்ந்திருக்கிற மிகப்பெரிய அவமானம் அல்லது திராவிட கட்சிகளுக்கு நேர்ந்திருக்கிற ஒரு பெரிய சோதனை. அது மட்டுமல்லையா, இப்ப பாஜகவா அதிமுகவான என்றால் பாஜகவின் மீது இவர்கள் கொண்டிருக்கிற அந்த பரிவு பாசம் இருக்கிறதெல்லாம் ஒன்று அச்சத்தின் காரணமா, இன்னொன்று இவர்கள் எல்லாம் கோட்பாட்டை தேர்தல் கூட்டணின்னு வந்துட்டா அதையெல்லாம் பார்க்கவே முடியாது. அது முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாதம் தான். நீங்க அது கொள்கைகளுக்கோ சித்தாந்தங்களுக்கோ இடமில்லாத ஒன்றாகத்தான் அது இருக்கும் அப்படின்னு தான் மறுபடியும் சொல்றாரு வில்சன். அதுதான் இப்ப எனக்கு இப்ப வில்சன் மாதிரி ஒரு ஜனநாயகத்தின் மீதும் பற்று இருக்கிற ஒரு மூத்த ஊடகவியலாளர்களே கூட தேர்தலில் வெற்றி தான் இலக்கு, கொள்கை கோட்பாடெல்லாம் இல்லைன்னு சொல்றதே முதல்ல ஜனநாயகத்தின் அடிப்படை அழகுகளை வேற சிதைப்பது அல்லது வேருக்கு ஆசி தொகுத்துறது. நீங்க தேர்தல் தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போறோம். தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு கொள்கை வேண்டாம், கோட்பாடு வேண்டாம், சித்தாந்தம் வேண்டாம்னா தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் ஒரு ஜனநாயகத்தின் அழகுகளை பாதுகாக்க வேண்டிய, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற, மாநில உரிமைகளின் மீதும் கூட்டாட்சி தத்துவத்தின் மீதும் பல்வேறு மதங்களும் மொழிகளும் பல்வேறு இனங்களும் வாழுகிற ஒரு மண்ணில் அனைத்து பிரிவு மக்களுக்குமான ஒரு பொதுவான அரசியலை இந்தியாவில் நிறுவுவதுதான் நம்முடைய அரசியல் சாசன முறையமைவா இருக்கு. அப்ப பாஜகவினுடைய நோக்கம் என்னன்னு எங்க பொன் வில்சனுக்கு தெரியும். ஆனா அவர் சொல்றாரு எந்த கொள்கை வேண்டாம், கோட்பாடு வேண்டாம், வெற்றி தான் உறுதினா, அப்புறம் நீங்க வெற்றியை நீங்க ஜனநாயகத்துக்கு எதிரானவர்களிடம் ஒப்படைத்து விட்டு ஒரு மதத்தை, ஒரு கலாச்சாரத்தை, ஒரு மொழியை நேசிப்பவர்கள் அல்லது அதை நிறுவ முயற்சிப்பவர்களிடம் ஒப்படைத்து விட்டு நீங்க எந்த ஜனநாயகத்தை மீட்க போறீங்க? முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். அடுத்த சுற்றுல பேசலாம். சுருக்கமா பதில். ரெண்டே விஷயம் சொல்லிடுறேன். இப்போ யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு 2026 அண்ணாமலை சொல்றாருன்னு சொன்னார்ல, அதே மாதிரி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்காக பிஜேபியின் கதவு திறந்திருக்குது. இப்போ அண்ணாமலை அன்புமணி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஏத்துக்கிட்டு சேர்க்க போறாரா? அது ஒரு கேள்வி. அதனால அதை வசதியா மறந்துட்டாரு அவரு. ஏன்னா அன்புமணி 2026 நாங்க தான் முதலமைச்சர்னு சொல்றாரு. அது கேட்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இல்ல, இது நீங்க அப்படி அது சொன்னதுனால எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்டத்திலையும் எங்க தலைமையில மெகா கூட்டணி அமையும், எங்க தலைமையிலான கூட்டணியில் அதிமுக சேரும், தேமுதிக சேரும்னு பாமக ஒருபோதும் சொல்லல. அதிமுக தான் சொல்லுது. இல்ல, இப்போ அவங்களுக்கு கதவு திறந்திருக்குதுல்ல பிஜேபிக்கு. பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் கதவு திறந்திருக்குதுல்ல. அப்போ அதை ஏத்துக்கிற சித்தாந்தத்தை ஏத்துக்கிறவங்க தான கூட்டணியில் சேர முடியும். அதுலயும் அவங்க கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கு. தேசிய அளவில் நாடாளுமன்ற தேர்தல், தேசிய அளவிலான கூட்டணியில நாங்க பாஜகவோடும், மாநில அளவில் கூட்டணி வந்தால் அதுல எங்களுக்கு தனிப்பட்ட முரண்பட்ட கருத்து இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவும் அவங்க கிட்ட இருக்கு. இல்ல, அதுதான் அது முடிவு பண்ணலையா அவங்க. இந்த தேர்தல் சொல்றாங்க 2026 எங்கள் தலைமையில் நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம்ன்றாங்க. கூட்டணி இல்லாம தனியா இந்த ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்லலாம். அது ஒண்ணு. இரண்டாவது நான் உதாரணம் சொன்ன தனியரசு சகோதரருக்கு பேரறிஞர் அண்ணாவே கொள்கை முரண்பாடு உள்ள கட்சியை கூட்டியிருந்தாரு. இன்றைக்கு திமுக இருக்கிற INDA கூட்டணியில முரண்பாடுகளின் மொத்த உருவம், எந்த லட்சியம், கொள்கை எதுவும் கிடையாது. மோடியை வீழ்த்த வேண்டும், அந்த ஒண்ணு மட்டும்தான். காங்கிரஸை வீழ்த்திய மம்தா பானர்ஜி கூட இருக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கூட இருக்கிறாரு. காங்கிரஸை தமிழ்நாட்டில் துடைத்தெறிந்த திமுக இன்றைக்கு வரைக்கும் கூட இருக்கிறாங்க. காங்கிரஸ் கூட பேசலாம். திரு நித்யானந்தம், இப்போது இருக்கக்கூடிய சூழல்ல பாரதிய ஜனதா கூட்டணியில இருக்கக்கூடிய ஏற்கனவே ஒரு சில கட்சிகள் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சில கட்சிகள் தொடர்றாங்க. ஒரு மூன்றாவது அணியாக, தனி கூட்டணியாக பாரதிய ஜனதா நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளுமா? என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு as of now? அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் என்பது கூட்டல் கழித்தல் கணக்கு. அதில் வெற்றி என்பது கொள்கை கணக்கு கிடையாது. கொள்கை முரண்பாடு என்பது மும்மொழி திட்டத்தில் ஆனாலும் சரி,
நீட்டு வரவேற்றதும் ஏற்றதும் சரி, எல்லாமே காங்கிரஸ் திமுக பார்த்திங்கன்னா எவ்வளோ கொள்கை முரண்பாடெலாம் இருக்குது. சரி, அதெல்லாம் நடைமுறைக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க ஒத்துக்குவாங்க. அது கம்யூனிஸ்ட்டு ஆதரிக்குது, நீட்டை கம்யூனிஸ்ட் வச்சுருக்கு. மம்தா பானர்ஜி மாநிலத்தில் நீட் இருக்குது. அப்போ அவங்க எல்லாமே கூட்டணியில் இருக்கிறாங்க, இந்திய கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மாநிலத்தில் வரும்பொழுது இந்திய கூட்டணியில் அவங்க இருக்க முடியாது, தனித்தனியாக நிற்போம், அதுக்கப்புறம் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அகில இந்திய நிலைமை அப்படி இருக்குது. தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி இன்றைக்கும் வலுவாகத்தான் இருக்கிறது, அதை யாரும் மறுப்பதற்கில்லை. இந்த கூட்டணி எந்த நேரத்தில் எப்படி ஆகும் என்பது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களுடைய உள்ளத்திலே இருப்பதை வெளியே சொல்வது கிடையாது. அவர்களுடைய தேவைகள் வேறாக இருக்கும். தேர்தல் நெருங்க நெருங்க அவர்களுடைய தேவை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் இருக்குமானால் நிச்சயமாக அந்த கட்சி கூட, அந்த கட்சியினுடைய தொண்டனுக்கு கூட கொள்கையை பற்றி எல்லாம் கவலை கிடையாது. என்னுடைய தலைவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்க வேண்டும், அவ்வளோதான். என்னுடைய தலைவன் ஒரு மந்திரியாக போகிறான், யாரோட சேர்ந்தா என்ன அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா திருமாவளவன் கூட பாஜக பக்கம் வரலாம், சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல். ஆக அரசியலை பொறுத்தவரை 26வது ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை முதலமைச்சராக அறிவிக்கிறாருனாக்க அண்ணாமலை சொல்கிறாரு, அன்புமணி கடந்த தேர்தலேருந்தே அவங்க தான் முதலமைச்சர்னு சொல்லியிருக்காங்க, அன்புமணி ஐயா நான் அப்படி தான் அவங்க சுவரட்டியே ஓட்டினாங்க. இது காலங்காலமாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக கூட்டணி இல்லாமல் இருந்தது.